காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் சின்னம் இரட்டை இலை. புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் சின்னம் இரட்டை இலை. வங்கத் தலைவர் சிங்கத் தலைவர் எடப்பாடியார் அவர்களின் ஆசி பெற்ற சின்னம் இரட்டை இலை. கல்வி கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்கப்பா. நீங்க டிகிரி படிக்கிறதுக்கு, இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு பேங்க்ல லோன் வாங்கி இருந்தீங்கன்னா அந்த கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னாங்க. பண்ணாங்களா? பண்ணல. படிச்ச எல்லாருக்கும் வேலை கிடைக்கல. வேலை கிடைக்காதவங்களுடைய பிரச்சனை என்ன? எப்படி திருப்பி அந்த கடனை கட்டுறது? ஒரு வருஷம் தான் பேங்க் டைம் கொடுக்கும். பேங்க் டைம் முடிஞ்சா நம்ம மாசம் மாசம் பணம் கட்டி ஆகணும். எங்க போறது? அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறார். கல்வி கடன் முழுமையாக அரசே ஏற்று தள்ளுபடி பண்ணும் சொல்லியிருக்கார். உங்க கடன்களை அரசே ஏற்றுக்கொள்ளும் சொல்லியிருக்கார். அப்படி அந்த கடன் தள்ளுபடி ஆகணும்னா நீங்க என்ன செய்யணும்? ரெட்டலைக்கு ஓட்டு போடணும் இல்லையா? 10,000 ரூபாய் வேணா என்ன பண்ணணும்? ரெட்டலைக்கு ஓட்டு போடணும். மாசம் 2,000 ரூபாய் குல விளக்குமா? நீங்கெல்லாம் நம்ம சகோதரிகளை அண்ணா திமுக குல விளக்குகளாக சொல்கிறது. உள்ள உண்மைதானே? பெண் குழந்தை முதல் குழந்தையா பிறக்கணும்னு நம்ம நினைப்போம். குல விளக்கா? அப்படி குல விளக்கு திட்டத்தின் கீழ் 2,000 ரூபாய் கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? ரெட்டலைக்கு ஓட்டு போடும். அவங்களும் சொல்லுவாங்க, திமுக சொல்லும். திமுகவும் நாங்க கொடுக்கிறோம், அவங்க கொடுக்கிறோம். ஆனா செய்யவா போறாங்க? செய்ய மாட்டாங்களே. அதனால அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எங்கள் அண்ணன், எங்கள் பொதுச் செயலாளர் EPS எடப்பாடியார் கண்டிப்பா சொன்னதை செய்வார். அதை நீங்க பார்த்திருப்பீங்க. தாலிக்கு தங்கம் கொடுக்கறத கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கூட நிறுத்தல. மடிக்கணில் கொடுக்க நிறுத்தல. திருமண நிதி உதவி 50,000 25,000 நிறுத்தல. பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் 50,000 ரூபாய் நிறுத்தல. ஸ்கூட்டி திட்டத்தை நிறுத்தல. இத்தனைக்கு கவர்மெண்ட்டுக்கு வருமானமே இல்ல. முதியோர் உதவி தொகையும் கடைசி வரைக்கும் கொடுத்தார். கொரோனா காலத்துல ரேஷன் கடையில எல்லா பொருட்களும் இலவசமா கொடுத்தார், விலை இல்லாம. ஏன்னா மக்களுக்கு வேலை இல்ல, என்ன பண்ணுவாங்க? அம்மா உணவகங்கள்ல எல்லாம் முழுமையா 3 நேரமும் தரமான உணவு விலை இல்லாமல் வழங்கப்பட்டது. இங்க யாராவது தம்பிகள் அந்த நடிகருக்கு போடுவேன், அதுக்குத்தான் போடணும், 2 கட்சியும் வேண்டாம் அப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். ஒரே ஒரு உதாரணம். இப்போ நம்ம மாநிலத்தினுடைய பட்ஜெட், மொத்த பட்ஜெட் 4,39,000 கோடி. ஆனா அந்த நடிகர் இப்ப தலைவரா வந்திருக்காரு. அவர் அரசியல் தலைவர்னு பாவை என்னால ஏத்துக்க முடியல. ஒரு நல்ல டான்சர், நல்ல என்டர்டைனர் நம்ம ஒத்துக்கலாம், பொழுதுபோக்கு. ஆனா அவர் மேல் நமக்கு எந்த கோபமும் இல்லை. ஆனா அவருக்கு அரசியல் தலைவராகிறதுக்குரிய எந்த ஒரு முகாந்திரமும் அவர்கிட்ட இல்ல. அவர் என்ன தெரியுமா கொடுத்திருக்காரு? இப்ப தேர்தல் அறிக்கையில திமுக MK ஸ்டாலினை விட மோசமா கொடுத்திருக்காரு. 12 லட்சம் கோடி ரூபாய் ஆகும் ஒரு வருஷத்துக்கு. 12 லட்சம் கோடி அவர் கொடுத்திருக்கிற அந்த தேர்தல் அறிக்கை இப்பதான் 2-3 நாளைக்கு முன்னாடி வெளியிட்டார், இவ்வளவு நாள் கழிச்சு. அது 12 lakh crores. பஞ்ச பசங்க இருக்கிறனால சொல்றேன். மொத்த பட்ஜெட்டே நம்ம 4,39,000 கோடி. எப்படி 12 லட்சம் கோடிக்கு ஒரு வருஷத்துக்கு பண்ண முடியும்? ஏதோ ஒரு 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி திறமையில நம்ம அண்ணனை மாதிரி சரி பண்ணலாம், எடப்பாடியார் மாதிரி. அதுலயே அவருக்கு எவ்வளவு புரிதல் இல்ல, எவ்வளவு திமுக விட மோசம் இருக்கிறது தெரியுது இல்லையா? அதனால வீட்டுல போய் நீங்க எல்லாரும், உங்களுக்கு மடிக்கணினி கொடுத்ததா அதிமுக, சைக்கிள் கொடுத்ததா அதிமுக இல்லையா? தொடர்ந்து உங்களை எல்லாம் இவ்வளவு இலவசமாக கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு இன்னைக்கு சொல்றாங்களே, அதுக்கு காரணமா இருந்தது அதிமுக. உங்களுக்கு அதே டிகிரி படிச்சுட்டு வேலை இல்லாம இருந்தீங்கன்னா மாசம் 2,000 ரூபாய் கொடுக்கறேன்னு அண்ணன் சொல்லியிருக்காங்க. உதவித்தொகை கொடுப்பார். சொன்னது எடப்பாடியார், சொன்னவர் எடப்பாடியார். அதனால சொன்னதை செய்வார், கொடுப்பார். முதியோர் பென்ஷன் 2,000 ரூபாய் ஆக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த முதியோர் உதவித்தொகை தவறாம கிடைக்கும். அது வரைக்கும் திரும்பிட்டு இருந்த அம்மா டக்குனு இப்படி திரும்பி பாக்குறாங்க. ஆமாங்கம்மா உங்களை தான் 2,000 ரூபாய் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். 2 பெண் குழந்தை வச்சீங்கன்னா 25,000 ரூபாய் டெபாசிட் பண்ணப்படும். 20 வருஷம் கிடைச்சு அது வட்டியார். ஒரே பெண் குழந்தையா இருந்தா 50,000 ரூபாய் அரசாங்கத்தினுடைய திட்டம். ஸ்கூட்டி எல்லாருக்கும் 5 லட்சம் பேருக்கு 25,000 ரூபாய் மானியம். இன்னும் பார்த்தா நகரத்துல
நடைபாதை ஓரமா கடன் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்க கூட்டுறவு சங்கங்கள்ல கடன் வாங்கி இருந்தா முழுமையா தள்ளுபடி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு 2000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் தொழில் செய்வதற்கு அரசாங்க உதவி கிடைக்கும். ஒரு முதலீட்டுக்கு இப்படி ஏராளம். சிறுபான்மை மக்கள் இருந்தீங்கன்னா சிறுபான்மை மகளிருக்கு, குறிப்பாக இஸ்லாமிய சகோதரிகளுக்கு தொழில் தொடங்குவதற்கு வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும். உலமாக்கள் இருந்தா அவங்களுக்கு எல்லாம் 2000 ரூபாய் ஆகும். இப்படி ஏராளமான திட்டங்களை அண்ணன் எடப்பாடியார் வழங்கி இருக்கிறார். ஏராளமான திட்டம், அதெல்லாம் அத்தனை செய்யக்கூடிய திட்டம். அவங்க 517 திட்டங்களை சொல்லியிருக்காங்க. அவருக்கே தெரியாது, மு.க. ஸ்டாலினுக்கு என்ன சொன்னோம்னு தெரியாது. யாராவது அப்பத்திக்கு எழுதி கொடுத்தா, அதுவும் லாஸ்ட் மினிட்ல மாப்பிள்ளை ஒருத்தர் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, சபரீசன். அவர் திடீர்னு வந்து மாமா எந்திரிங்க எலெக்ஷன் வந்துருச்சுன்னு சொல்லி சட்டை போட்டு கூட்டிட்டு வந்து டிவிக்கு முன்னாடி ரிப்பன் கட் பண்ண வச்சு இதெல்லாம் கொடுத்து படிக்க வைக்கிறார். திடீர்னு இந்த 1.5 மாசமா ஓடி ஆடிட்டு இருக்கிறாரு. அது 1 மாசமா முழுக்க ஏமாத்துறாங்கம்மா, ஏமாத்துறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அவர் தகப்பனார் பெரியவர் கருணாநிதி அவர்கள் காலத்தில் இருந்து ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறது. தமிழ்னு சொல்லுவாங்க, என்னமோ தமிழுக்கே தாங்க தான் அத்தாரிட்டி மாதிரி பேசுவாங்க. ஆனா தமிழுக்கு எதுவுமே பண்ணதில்லை தெரியுமா? தமிழுக்கு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அமைச்சது நம்ம தலைவர் எம்ஜிஆர். 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடத்தியது நம்ம தலைவர் எம்ஜிஆர். 8வது உலக தமிழ் மாநாடு நடத்தியது நம்ம அம்மா புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். 10வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டுக்கு நிதியுதவி பண்ணாங்க, சிகாகோல நடந்தது. நானும் போயிருந்தேன், அமெரிக்கால. அப்படி பார்த்து பார்த்து எல்லாமே தமிழ் படித்தவர்களுக்கு அவ்வளவு நன்மைகளை செய்வது அதிமுக தான். ஆனா இவங்க ஒரு மாநாடு கூட போட்டதில்லை. செம்மொழி மாநாடு வேணும்னே பேரை மாத்தி கோயம்புத்தூர்ல இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டி கோயம்புத்தூர் குழுக்குழுன்னு இருக்கும். இப்ப கோயம்புத்தூர் வெயிலா பேக்காடா இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கு மரமும் வைக்கல, அத்தனை வெட்டி போட்டாங்க மேட்டுப்பாளையம் ரோட்ல எல்லாத்துலயும். அப்படி ஒரு கூறுகட்ட ஆட்சி, நம்மளுக்கு தெரியுமில்ல, தமிழ் இங்க கிராமத்துல சொல்லலாம், கூறுகட்ட ஆட்சி, முட்டாள்தரமான ஆட்சி, நிதி நிர்வாக திறமை இல்லாத ஆட்சி, ஒரு மோசமான ஆட்சி. எப்படி உழப்படும்? எப்படி சமாளிப்பார் எடப்பாடியார்? நிர்வாக திறமை உள்ளவர். நிர்வாக திறமை உள்ளவர்களுக்கு எல்லாம் சாத்தியம்னு அண்ணன் சொன்னாங்க. நமக்கு மத்திய அரசாங்கத்தினோட உதவியும் இருக்கு. அங்கிருந்து வரக்கூடிய ஃபண்டு வரும், நம்ம கேட்டு அண்ணன் வாங்குவாங்க. மத்திய அரசாங்கத்தோட ஒரு இணக்கமான போக்கு இருந்ததுன்னா, தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மத்திய அரசோட ஒரு இணக்கமான போக்கு வச்சுக்கிட்டு வேணுங்கிற திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு நம்ம பெற்றுக்கிறோம். அதே இந்த மு.க. ஸ்டாலின் அவர் பையன் ரெட் ஜெயிண்ட் வாசலுக்கு ஈடு வந்துருச்சு ரெய்டுன்னா ஓடாரு உடனே டெல்லிக்கு. 2 நாள் தங்குறாரு, சரி பண்ணிட்டு வந்துடுறாரு. அதே இங்க பக்கத்துல கர்நாடகால மேகதாதுல அணை கட்டுறாங்க, மேகதாது அணைன்னு. அந்த அணை அதை நிறுத்துறதுக்கு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. டி.கே. சிவம் நடக்கிறது காங்கிரஸ் அரசாங்கம் கர்நாடகால. கேட்கலாம்ல, இவங்களுக்கு அத்தனை பிசினஸ் இருக்குது. திமுக தலைமை குடும்பத்துக்கு மு.க. ஸ்டாலின் அவங்க சிஸ்டருக்கெல்லாம் ஏராளமான தொழில் இருக்கு, அவங்களுக்கு அவ்வளவு உறவு இருக்கு அவங்களோட. கேட்கலாம்ல, கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒண்ணுன்னா தான் போவாங்க. அவங்க வருமானம் குறையுது, அவங்க பிசினஸுக்கு பிரச்சனைனா தான் போவாங்க. நமக்கு அங்க மேகதாதுல அணை கட்டினா இப்ப ஏதோ கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு பாருங்க, அந்த தண்ணியும் வராது. இந்த தண்ணி காவிரியில வர்றதுக்கும் யார் காரணம்? அதிமுக அரசு காரணம், புரட்சி தலைவி அம்மா காரணம். தொடர்ந்து போராடி சட்ட போராட்டம் நடத்தி அது மத்திய அரசாங்கத்தினுடைய அரசுகள கெசட்ல வெளியிட பண்ணி இன்னைக்கு நமக்கு ஒரு 200 டிஎம்சி ஆவது உத்தரவாதமா கிடைக்குதுன்னா அது அம்மா பண்ணாங்க. அடுத்த அண்ணன் எடப்பாடியாரும் தொடர்ந்து செய்தார். அத்தனை திட்டங்களை அண்ணன் பண்ணியிருக்கார். அதான் கேட்கிறார், நான் திட்டம் பண்ணேன், திட்டங்களா கொடுத்தேன், எனக்கு 4,35,000 கோடி தான் மொத்தமா சுதந்திர வாங்கினதுல இருந்து இருந்தது. 73 ஆண்டுகளா தமிழகத்துக்கு அவ்வளவுதான் கடன். ஆனா இந்த ஒரு 5 வருஷத்துல உங்களுக்கு எப்படி 5,19,000 கோடி கடன் வருது? எப்படி ஆச்சுன்னு கேக்குறாங்க. நீங்க கேட்க மாட்டீங்களா? மனசுல கணக்கு போட்டு பாருங்க.
என்ன பண்ணாங்க? அண்ணன் குடி மராமத்து பண்ணார். அதுல இருந்த வண்டல் மண்ணை எல்லாம் விவசாயிகளையே எடுத்துட்டு போக சொன்னாரு. தண்ணி மழை பெஞ்சப்ப, அதுவும் அண்ணன் ஆட்சி பண்ணப்ப எப்படி மழை பெஞ்சது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்படியே சுபிட்சமா இருக்கு. இப்ப எப்படி இருக்கு? சுபிட்சமா இருந்தது தமிழ்நாடு. அப்படி ஒரு ஆட்சி. தடுப்படைகள் மட்டும் செக் டேம் சொல்லுவாங்க பாருங்க. நீங்க லேக் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறீங்க. ஏரிகளுடைய மாவட்டம் உங்களுடைய இந்த செங்கல்பட்டு பெருமைமிகு மாவட்டம் பல்லவர் காலத்திலிருந்து. அப்படிப்பட்ட அந்த ஏரிகளை எல்லாம் கூட கரைகளை பலப்படுத்தி தூர்வாரி தண்ணி நிறைய தேங்கிறதுக்கான விஷயங்களை பண்ணாதான் தண்ணி மழை வர்றப்ப தேக்கி வைக்க முடியும். ஆத்துல செக் டேம் வேணும். தென்பெண்ணை யாரா இருக்கட்டும், பாலாறு அன்னைக்கு பாக்குறேன், மை காட், அப்படியே முள்ளும் புதருமா. அது என்ன ஆராட்டமா இருக்கு. எப்படி மனசு வரும்? கனிமவள கொள்ளை, மணல் கொள்ளை. அதே மாதிரி டாஸ்மாக் பத்தி நாங்க முதல் பாயிண்ட்ல தம்பி நிறைய, அங்க இருக்கிறவங்க அங்க அது ஊரை பார்க்கும் வெஸ்ட் வண்டலூர்ல அவங்க வந்து டாஸ்மாக் கடையை மூடணும், பெண்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்குன்னு கேட்டாங்க. நான் மூடுறதுக்கு ஏற்பாடு பண்றேன், கண்டிப்பா அங்க இருக்க 4 கடை முடியும் சொன்னார். அதுல இன்னொன்னு முக்கியமானது சொல்லணும். மொத்தம் 10 கம்பெனி இருக்கு தமிழக டாஸ்மாக்கு சப்ளை பண்ற கம்பெனினா. உங்களுக்கு தெரியுமா? 9 கம்பெனி திமுக காரர்களுடைய. ஒரு வருஷத்துக்கு 6,48,000 கோடி ரூபாய் வருமானம் அதுல மட்டும் அவங்களுக்கு வருது. அந்த ஒரே ஒரு கம்பெனி சசிகலா நடராஜனது மிடாஸ். அந்த கம்பெனி கூட மிச்சம் 9 கம்பெனியும் திமுக காரர்களுடையது. அதுல 6,40,000 ஒரு நாளைக்கு 2,500 கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக்கு சப்ளை ஆகுது. திமுக கம்பெனி சப்ளை பண்ணுது. அதுல 2,500 கோடி வைங்க, ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆகுது? ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுது? ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு பணமும் யாருக்கு போகுது? பெரிய பங்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குடும்பத்துக்கு போகுது. என்னதான் அங்க கண்காணாம கொண்டு போய் எங்கேயாவது பதுக்கி வச்சுக்குவாங்க, வச்சிருக்காங்க. 30,000 கோடி வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறுறாங்கன்னு யாரு பேசுனா? அவங்களுடைய நிதியமைச்சர் டிடிஆர் பழனிவேல்ராஜன் ஒருத்தர்கிட்ட குமரிட்டு இருந்தார். அவர் கொஞ்சம் நல்ல மனுஷன். அதுல குமரிட்டு இருந்தத ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணி அதே திமுக காரை வெளியிட்டான். உண்மை வந்துருச்சு. இப்ப பேசுறாங்கல்ல பிரேமலதா விஜயகாந்த். 2-3 நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல பாத்தீங்களா? பிரேமலதா விஜயகாந்த் ஒரு மாநாட்டு, ஒரு மீட்டிங், இப்போ எலெக்ஷன் பிரச்சார மீட்டிங் பக்கத்துல முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்காரு. இந்த அம்மா பேசுறாங்க, தமிழ்நாட்டுல என்ன எந்த பிரச்சனையும் இல்ல, 2 பிரச்சனை. ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதை மருந்து எங்க வாழ் பயங்கரமா போதை மருந்து கலாச்சாரம் இருக்கு. இந்த 2 தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்க பேசுறாங்க. தாங்க முடியல போல. கூட்டணிக்கு போனாலும் மனசாட்சி உறுத்தி இருக்கிறது போல இருக்கிறது. அதே மாதிரி ராகுல் காந்தி பேசுறாரு. நேத்து நாகர்கோயில்ல நினைக்கிறேன், கன்னியாகுமரியில நாகர்கோயில்ல பேசுறாரு. அதிமுக தமிழ்நாட்டுக்காக நிறைய செய்திருக்கிறது. அதிமுக நிர்வாகிகள் தலைவர்கள் தமிழ்நாட்டை வளப்படுத்துவதற்கு நிறைய செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பேசுறாரு. பாத்துங்க, எதிர்கட்சி கூட்டணியே நம்மை பாராட்டும்படியாக இருக்கு. எங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை பாராட்டும்படியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கட்சி எங்கே? அருமை தம்பி, நீங்கள் எல்லோரும் அப்படியே முழுமையாக அறிந்த தம்பி கஜா என்கிற கஜேந்திரனை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறோம். உங்கள் பகுதி பொன்னி நகர்ல முழுமையா அப்படியே வாக்குகளை எங்கள் தம்பிக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைக்கும் இல்லையா? ஒரு வாக்கு கூட வேறு பக்கம் போக நியாயம் இல்லை. அப்படியே ஐயோ, எப்படிங்க அவங்க எல்லாம் விடுறீங்க? தாம்பரத்துல இருந்து கொண்டாந்து குப்பைய உங்க ஊர்ல கொட்டுறாங்களாமே, எப்படி விடுறீங்க? எல்லாம் சேர்ந்து போராடி எப்படி தம்பி வந்து உங்களுக்கா அந்த காலத்துல போராடினாரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி இப்பவும் மீண்டும் உங்களுக்கு வேண்டாத அந்த நிவாரணத்தை தம்பி எம்எல்ஏ தான் வந்து பண்ணணும்னு இருக்குது. என்ன செய்யறது? ஓ, நிறுத்திட்டாங்களா? திமுக ஆட்சி கொட்டினதை நிறுத்தினது மறுபடியும் கொண்டு வராங்க. ஸ்டே வாங்கினாராம்.
மறுபடியும் கொண்டு வந்து திமுக ஆட்சி மறுபடியும் வந்தோடனே கொண்டாந்து கொட்டுறாங்களாம். இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். முடிவுரை எழுதணும்னா திமுக திரும்ப ஆட்சிக்கு வரக்கூடாது. தம்பி கஜா என்கிற கஜேந்திரன் இங்கே சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். எங்கள் கட்சி ஆளுங்கட்சியாக ஆனால் மட்டுமே தமிழகத்தின் சாதாரணமான மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும். நீங்களே புரிஞ்சுக்கிறீங்களா? 5 வருஷத்துக்கு முன்னாடி மாத்தி ஓட்டு போட்டதனுடைய விளைவு என்னாச்சு? 5 வருஷம் பின்னாடி போயிடுச்சு. தமிழ்நாடு வளர்ச்சியில பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் வருதுங்கம்மா. இங்க நிறைய கம்பெனி உள்ள இடம், நிறைய பேருக்கு வேலை தேவைப்படுற இளைஞர்கள் இருக்கிற இடம். 2 பேருக்கும் ஒரு மீட்டிங் பாயிண்ட் இல்ல. கம்பெனிஸ்க்கு ஆள் தேவைப்படுது, உங்களுக்கு வேலை தேவைப்படுது. ஆனா அதுக்கு ஒரு வேலை வாய்ப்பு முகாம்களோ இல்ல அவர்களை 2 பேரையும் சந்திக்க வச்சு தேவையான வேலைகளை எடுத்துக்கொள்வதற்கு அந்த ஒரு பாயிண்ட்ல இது அதை கூட செய்ய முடியல. இங்க இருக்கிற திமுக வேட்பாளர், சாரி திமுக சட்டமன்ற உறுப்பினர்னால. அவங்க தானே எம்எல்ஏவா இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும், இல்லையா? அத தம்பி சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பேசுறப்ப சொன்னாரு, நான் நிச்சயமாக அந்த கம்பெனிகளுக்கும் இங்க இருக்க வேலை இல்லாத இளைஞர்களுக்கு ஒரு பாலமாக இருந்து எல்லோருக்கும் வேலை கிடைக்க வழிவகை செய்வேன். அவ்வளவு கம்பெனி கிடக்குது. இதெல்லாம் அம்மா திட்டத்துல அண்ணன் காலத்துல கொண்டு வந்தது ஏடிஎம்கே ஆட்சியில. உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பாங்க. இந்த 1000 ரூபாய் கொடுத்தன்னு பீத்திக்கிறாங்க பாருங்க, பெருமை பீற்றிக் கொள்கிறார்கள் பாருங்க. அப்படி அதுவும் நிறைய பேத்துக்கு வர தகுதி உள்ளவர்கள், வராதவங்களுக்கு எல்லாம் தகுதி இல்லை. தகுதி இல்லைன்னு ஒரு அரசாங்கம் எப்படி ஒரு குடிமகனை சொல்லலாம்? குடிமகனை சொல்லவே கூடாது. பாக்ஸ்கான் ஒரு கம்பெனிங்க செமிகண்டக்டர் ஆலை 2 ஆலை கொண்டு வந்தான். இங்க 4000 கோடியில 17,000 பேருக்கு வேலை கிடைக்கக்கூடியது. அத இவங்க கேட்ட கமிஷனை இதையும் பார்த்து ஒண்ணுமே ஓடி போயிட்டான். இவங்க போய் சொன்னாங்க, அந்த ராஜா டிஆர்பி ராஜா தொழில்துறை மந்திரி வந்துருச்சு, பாக்ஸ்கான் வந்துருச்சு வந்துருச்சுன்னாரு. ஆனா அவங்களுடைய ஆமா பார்ட்னர்ஷிப் வேணும்னு கேக்குறது, பெரிய இது வேணும்னு கேக்குறது, கமிஷன் வேணும்னு கேக்குறது இல்ல, பார்ட்னர்ஷிப் வேணும். அதுதான் அவங்க ஸ்டைல். அப்படி கேக்குறப்போ இவங்க என்ன பண்ணாரு, அந்த ராபர்ட் மூங்ராவ் அந்த பாக்ஸ்கானுடைய இந்திய பிரதிநிதி அழகா மேடையிலேயே சொல்லிட்டாரு, நோ 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 நாங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை, நாங்க வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பட்டவர்த்தனமா உண்மையை போட்டு உடைச்சிட்டார். அத கரெக்டா பாத்துக்கிட்டு இருந்து ஆந்திரால சந்திரபாபு நாயுடு அப்படியே தள்ளிட்டு போயிட்டாரு அவங்க ஊருக்கு. இன்னைக்கு குப்பத்தில் நடந்துட்டு இருக்கு. குப்பம் ஊர் இருக்கு இல்லையா, பார்டர்ல, அந்த ஊர்ல நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி கூகுள் கம்பெனி 1 லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்தான். 1 லட்சம் கோடி, 50,000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும். படிச்ச நம்ம இன்ஜினியர்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருக்கும். எவ்வளவு எல்லாத்துக்கும் இல்லைனாலும் 50,000 பேருக்கு பெருசு. நம்ம தம்பிகளுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும். அதையோ இவங்க கேட்டது. சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டுக்காரர், சென்னைக்காரர். அவர் முதல்ல இங்கதான் வந்தார், நம்ம இங்கதான் கேட்டாரு. சென்னைக்கு தான் முதல்ல, தமிழ்நாட்டுல தான் அப்ரோச் பண்ணார். ஆனா இவங்க பேசுற கண்டிஷனை பார்த்து பயந்து போய் அவரும் சந்திரபாபு நாயுடு கிட்ட கூட்டிட்டு போயிட்டார். இப்படி ஒரு கம்பெனியை கூட, ஒரு பெரிய கம்பெனி, ஒரு தொழிற்சாலையை கொண்டு வர துப்பு இல்லாத மு.க. ஸ்டாலின் என்னமோ அடுத்தட வருவாராம். தமிழ்நாடு வெல்லட்டும், மு.க. ஸ்டாலின் வெல்லட்டும், ஏதோ பேர் தமிழ் தமிழ்னு பேசி தமிழ் மட்டுமே தமிழை வச்சு வளர்ந்த குடும்பம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் குடும்பம். எனக்கு இன்ப நிதி 5000 கோடி ரூபாய்க்கு படம் எடுக்கிறார் கம்பெனி வச்சு. 4வது தலைமுறை. இவங்க திரும்ப இப்ப 2 லட்சம் கோடி ரூபாய் கிட்ட சம்பாதிச்சு இருப்பாங்க. அவங்களுக்கு இல்லைங்க ஜனநாயகம். மன்னர் ஆட்சியை ஆதரிப்பதில்லை. ஜனநாயகம் நம்மிலிருந்து ஒருவர் தலைவராவதைத்தான் எதிர்பார்க்கிறது. அதுதான் உண்மையான மக்களாட்சி. அப்படி உண்மையான மக்களாட்சியின் பிரதிநிதியாக, குரலாக நிச்சயமாக எந்த நடிகரும் இல்லை. வீட்டுல பசங்க சொன்னாங்கன்னா ஏமாந்து போகாதீங்க. தம்பி உங்களுக்கு தெரியாதுப்பா, நீங்களும் உங்க வாக்குகளை வீணடிக்காதீங்க, அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, அது மட்டும்தான் நம்ம பகுதியை வளமாக்கும்னு சொல்லுங்க. தயவு செய்து சொல்லுங்க. ஏன்னா இல்லைன்னா வாக்குகள் வீணாயிரும், வாக்குகள் வீணா போயிரும் இல்லையா? போட்டா தப்பான இடத்துக்கு போட்டா, ஒரு ஓட்டு கேட்க கூட, பிரச்சாரத்துக்கு கூட ஒழுங்கா வர முடியாம கேன்சல் பண்ணிட்டு போறாள்.
50 பேரு கிட்ட இந்த விஜயினால இறந்து போயிருக்காங்க. நடிகர் விஜயினால இது வரைக்கும் இளைஞர்கள், சின்ன பிள்ளைகள் எப்படி இருக்கும், ஒரு தாயா அப்படி பதறுது. அந்த பையனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. அவரு அவங்களோட ஊர்வலம் போயிட்டு இருக்காரு. என்ன அக்கிரமம் கேட்டா பர்சனலாம் பேசக்கூடாதான், ஒழுக்க வேதிகளே இல்லையா, எப்படி வேணாலும் இருக்கலாமா? அதெல்லாம் நினைச்சு பாருங்க. 12 லட்சம் கோடி ரூபாய்க்கு வருஷத்துக்கு பட்ஜெட் போடுற முட்டாளை எப்படி உட்கார வைக்க முடியும்? 5,19,000 கோடி கடனை வாங்கிட்டு மக்களுக்கு ஒண்ணுமே செய்யாத 5 வருஷமா ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்த படுமுட்டாள அதிமேதாவியை நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனா 17 மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்து, 68 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொடுத்து, பல்கலைக்கழகங்களை கொடுத்து, மருத்துவ தலைவாசல்ல பெரிய மருத்துவ பல்கலை ஆராய்ச்சி நிலையமே இருக்கு 1000 கோடி ரூபாயில. அதை அப்படியே பூட்டி போட்டு வச்சிருக்காங்க. அப்படி அதுதான் தலைவாசல், அதான் கள்ளக்குறிச்சி தாண்டி தலைவாசல்ல. அதை எப்படி கொண்டு வந்தார் தெரியுமா? அதை மட்டும் சொல்லிட்டு எங்கள் அண்ணன் எடப்பாடியாரின் புகழை உண்மையிலேயே நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான், அவர் சினிமாவில் நடிச்சதில்லை. உங்களை மாதிரி எல்லாரும் மாதிரி சாதாரண மனிதர், கிராமத்து மனிதர், எளிய மனிதர், விவசாய நல்ல தரமான விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். அது ஒண்ணுதாங்க இப்ப அவங்களுக்கு இதா தெரியுது. என்ன அவமானமா பேசுறாங்க. நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். எவ்வளவு அப்படி ஒரு ஆட்சியை திறமையா நடத்தினவரை என்னையா திட்டம் கொடுத்தீங்க, ஏரியா இவ்வளவு கடன் ஆச்சுன்னு கேட்கிறாரு. வா நேருக்கு நேர் பேசுவோம், வந்து உட்காந்து பேசுங்க, நானும் பேசுறேன் நீங்களும் பேசலாம்னு கூப்பிடுறாரு. ஒருத்தருக்கும் பேசுறதுக்கு யோக்கியதை இல்லை திமுக. ஆனா வாய் மட்டும் வக்கடையா இருக்கு. ஸ்டாலின் வெல்லட்டும், தமிழ்நாடு வெளிமுறட்டும் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓரணியில் தமிழ்நாடு. உங்க கனவை சொல்லுங்க. இன்னைக்கு தேதியில் இன்னைக்கு படுத்தா உங்களுக்கு என்ன கனவுங்க இருக்கும்? வந்து கேட்டா ஸ்டாலின் ஒழியட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், திமுக அழியட்டும், தமிழகம் காப்பாற்றப்படட்டும். இல்லையா? இதை தவிர என்ன இருக்க முடியும்? இல்லையா? இதுதான் இருக்கும். சினிமால நடிக்கலங்கிறத தவிர எங்கள் தலைவர் புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவி அம்மாவுக்கும் அவர்களுடைய அந்த கெப்பாசிட்டி, அந்த ஒரு நிர்வாக திறமைக்கும் அதே போல மக்கள் நேயத்துக்கும் கொஞ்சமும் குறைவில்லாதவர், மிகச் சிறப்பான ஒரு ஆட்சியை தந்தவர், நம்மிலிருந்து தலைவராக தோன்றிய நமக்கான தலைவராக இருக்கக்கூடிய ஒரு தலை நிமிர்ந்து கம்பீரமாக இருக்கக்கூடிய தலைவர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர். அவருடைய பெட்ட தம்பி கஜா தெரியுமா? அவருடைய செல்லம் அண்ணாவுக்கு அவரை கவனிச்சுட்டே இருக்கிறார். என்ன பண்றாரு? சின்ன பையனா இருக்காரு, கரெக்டா எல்லாரும் ஒழுங்கா நடந்துக்கிறாங்களா அவர்கிட்ட? அவர் எங்கேயாவது ஏமாந்துருவாரா, ஏதாவது கேப் விழுந்துருமா பார்த்து கரெக்டா அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்படி தலைமையினுடைய அன்பையும் உங்களுக்காக உழைத்தபடியால் உங்களுடைய மண்ணின் மைந்தரான தம்பி கஜா உங்களுடைய அன்பையும் வாக்காளர் பெருமக்களுடைய அன்பையும் சேர்ந்து பெற்றிருக்கிறார், ஒரு சேர பெற்றிருக்கிறார். அவருக்கு வெற்றி நிச்சயம்ங்கிறது போற பக்கம் எல்லாம் தெரியுது. சிறுபான்மை ஓட்டுகள் தான் தங்களுக்கு வரும், நீங்க பிஜேபியோட இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நாங்க பாக்குறோம், 2வது நாளா வரேன் நான் மறுபடியும், போன வாரம் வந்தேன், மறுபடியும் இந்த வாரம் சிறுபான்மை சகோதர சகோதரிகள் எழுந்து வந்து சந்தோஷமா ரெட்டவர்களை காமிக்கிறாங்க. ஆக ட்ரெண்ட் மாறுது. மக்கள் உணரத் தொடங்கி விட்டார்கள் திமுகவின் போலி முகத்தை. அதனால இங்கே இரட்டை இலையே வெல்லும். தம்பி கஜா என்கிற கஜேந்திரனே, உங்கள் மண்ணின் மைந்தர், உங்க வீட்டு பிள்ளைனா உண்மையிலேயே உங்க கூப்பிடு தூரத்தில் இருக்கிறார். எதுனாலும் போய் தம்பின்னு உள்ள போய் கேட்க முடியும் நீங்க, இல்லையா? திமுகவுக்கு ஓட்டு போட்டு வாழ்க்கை ஒரு தமிழகத்துக்கு பகுதியிலே வீணாக்குனது போதும். இந்த குப்பை மட்டுமல்ல, அதை சரி செய்வது மட்டுமல்ல, கஞ்சாவை ஒழித்து அண்ணன் சொல்லியிருக்காங்க 3 மாசத்துல அதை ஒழிச்சிருவேன். அதனால அப்படி ஒரு கட்சி என்ன சொல்லுவாங்க, கச்சை கட்டிக்கிட்டு வேலை பாக்குறது, கங்கணம் பண்ணி கட்டிட்டு வேலை பாக்குறது, அது மாதிரி மேல எங்க அண்ணனும் இங்க உங்க தம்பி கஜாவும் அவருக்கு மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் இரட்டை இலைக்கு வாக்களியுங்கள். 23ஆம் தேதி, இன்னைக்கு 20, இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஒண்ணும் இல்ல, காலையில போய் 2ஆம் நம்பர் பட்டனை ஓட்டுச்சாவடிக்கு போய் அழுத்திட்டு வந்துருங்க. இரட்டை இலைய அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. மற்றதெல்லாம் நான் சொன்ன எல்லாம் நடக்கும். அவங்க வீட்டுக்கு போவாங்க,
அண்ணன் உள்ள ஆட்சி பொறுப்பேற்பாரு. இங்க தம்பி கஜா எம்எல்ஏ அவர். சரியா? அப்ப எல்லாம் அமைதியா எப்படி அண்ணா திமுக ஆட்சியில அமைதியா பாதுகாப்பா இருப்பீங்களோ அப்படி பெண் பிள்ளைகளும் எல்லாரும் பாதுகாப்பா நல்ல வளத்தோடு அவரவர் வேலையை அவரவர் பார்த்து கொண்டு நிம்மதியாக வாழலாம். அதற்கு உத்தரவாதமாக எங்கள் ஆட்சி அமையும். சகோதரர்களே, சகோதரிகளே, மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். இரட்டை இலை உங்கள் சின்னம், எங்கள் சின்னம், தம்பி கஜாவின் சின்னம், அங்க அண்ணன் எடப்பாடியாரின் சின்னம். இரட்டை இலை, இரட்டை இலை. புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் சின்னம், அவர் கண்டெடுத்த சின்னம். புரட்சி தலைவி அம்மாவின் சின்னம், ஏழைகளின் சின்னம், சாமானியர்களின் சின்னம். இரட்டை இலை, இரட்டை இலை, இரட்டை இலை. தம்பி கஜா வெற்றி வேட்பாளர். மீண்டும் வெற்றி விழாவில் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். செஞ்சிக்க தேவையில்ல. ஏன்னா நான் தலைவரா இருக்க சொல்ல இந்த நகரம் உருவாக்கப்பட்டு இந்த நகர்ல இன்றைக்கு பாதி பேர் நான் கொடுக்க சொல்ல இருந்தவங்க இருக்கீங்க, புதுசாவும் கூடி வந்தவங்க இருக்கீங்க. அந்த பழசா இருக்கிறவங்க புதுசா வந்தவங்களுக்கு என்னை பத்தி நீங்க சொல்லி இருப்பீங்க. இனிமேல் சொல்லணும்னாலும் சொல்லிடுங்க. நான் சட்டமன்ற உறுப்பினரா எம்எல்ஏவா ஜெயிச்சு வந்த உடனே யார் யாருக்கெல்லாம் பட்டா நான் தலைவரா இருக்க சொல்ல ரவீனா தலைவரா சொல்ல பட்டா வாங்கி கொடுத்துட்டோம். இன்னும் யாருக்கெல்லாம் பட்டா விடுபட்டு இருக்கோ எல்லாருக்கும் பட்டா வாங்கி கொடுத்து அண்ணன் அவர்கள் முதலமைச்சரான உடனே 5 லட்சம் அம்மா காங்கிரீட் வீடு திட்டத்துல இங்க இருக்க எல்லாருக்கும் காங்கிரீட் வீடு நான் கட்டி தருவோம் வந்த உடனே. அதே மாதிரி எந்த பகுதியில நீங்க இருக்க சொல்ல 2006ல அந்த ஊனமுற்ற நகர்ன்ற பகுதி இடிச்சு உங்களெல்லாம் நடுத்தர நிக்க வச்சு குப்பை கொட்டினாங்களோ அந்த குப்பைய ரவி அண்ணன் போராடி 10 வருஷமா நிறுத்திட்டாரு. நம்ம ஆட்சி இருக்கு சொல்ல மீண்டும் திமுக ஓட்டு போட்டு ஆட்சி வந்தோடனே மறுபடியும் அந்த இடத்துல குப்பை கொட்டுறதுக்கு இப்ப தயார் பண்றாங்க. அந்த இடத்த நடக்குது. நம்ம ஆட்சி வரணும், நான் இங்க எம்எல்ஏ வரணும், அப்பதான் திருப்பி நிரந்தரமா அந்த குப்பை கொட்டுறதை நிறுத்த முடியும். தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு திமுக காரன் வந்து அண்டாங்குத்தான் குண்டாங்குத்தான் குழம்பு சட்டி குத்தான்னு யாராவது ஓட்டு போட்டீங்கன்னா உங்க தலையில நீங்களே பானையை எடுத்து உடச்சுக்க வேண்டியதான். புரிஞ்சுக்குங்க, சிந்திச்சுக்குங்க. 2ஆம் நம்பர் சின்னத்துல ரெட்டலையில ஓட்டு போடுங்க மக்களே. உங்கள ஒருத்தனா உங்க கூட இருக்கிறவன் நானு. இந்த ஊர்ல பிறந்து இந்த ஊர்ல வளர்ந்தவன். நடந்து வந்தா என் வீட்டுக்கு வந்துடலாம். அதனால நம்ம ஊர்ல இருக்கிறவங்க தான் நம்மளுடைய கஷ்டம் நான் தெரியும். உங்களுக்காக அடுத்த 5 ஆண்டு காலம் இந்த மக்களுக்கும் கிராமத்துக்கும் என்னுடைய சேவையை உங்களுக்காக என் சேவையை தொடர எனக்கு ஒரு நல்லதொரு வாய்ப்பை தந்து என்னை இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்த எங்களுடைய அண்ணன் கழக முன்னோடி, எனக்கெல்லாம் நாளா அரசியலுக்கு வந்தேன்னா அது ரவி அண்ணன் கண்ணப்பண்ண பார்த்துதான் அரசியலுக்கு வந்தேன். ஏன்னா அவங்க தான் என்னுடைய சீனியரு. இருந்தாலும் இன்னைக்கு நாங்கெல்லாம் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் அரசியலை தொடர்ந்து பயணிக்கிறோம். நான் வந்து அண்ணன் ரவி அண்ணன் கவுன்சிலரா தலைவரா நிக்க சொல்ல நான் அவருக்கு பிரச்சாரம் பண்ணேன். அதுக்கப்புறம் நானும் தலைவரா வந்தேன். அதுக்கப்புறம் நானும் ஒரு சட்டமன்ற வேட்பாளரா வரேன். ஆனா இன்னி வரைக்கும் எங்களுக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம எனக்கு நான் எம்எல்ஏ ஆகணும்னு இன்னைக்கு 20 நாளா நைட்டு பகல் தூக்கம் இல்லாம உழைக்கிறார் ரவி அண்ணன். அதே மாதிரி நான் ஜெயிச்சு வந்தவொடனே அடுத்த உள்ளாட்சி தேர்தல் அவருக்கு ஒரு நல்ல பொறுப்பை நான் வாங்கி கொடுக்க நான் உழைச்சு அவர் ஒரு உள்ளாட்சியில ஒரு பொறுப்புல உட்கார வைப்பேன். இந்த நிகழ்ச்சி கலந்துகிட்ட இந்த பகுதியில் இருக்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த தேர்தல் நமக்கான தேர்தல், நம்முடைய தேவைகளை நம்மளே பூர்த்தி செஞ்சுக்கிற தேர்தல். இந்த கொடுங்கோல் ஆட்சி திமுக துடைத்து எரியப்பட வேண்டிய கட்சி ஆட்சி. தயவு செஞ்சு சிந்திச்சு செயல்படுங்க. நன்றி, வணக்கம். 23ஆம் தேதி இரட்டை இலை சின்னத்தை வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முன்னேற்ற கழக கட்சியின் இரட்டை இலை சின்னத்தில் உங்கள் வாக்குகளை பதிவு செய்யுங்கள். மாற்றத்தை உருவாக்க தயாராக இருங்கள். மக்களை காப்போம்.